அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தின் 38ஆம் ஆண்டு ஆடித் திருவிழா சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தின் 38ஆம் ஆண்டு ஆடித் திருவிழாவை முன்னிட்டு தொழிலதிபரும் ஆன்மீக செம்மலுமான AM கணேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் ஆடித் திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் 7/8/2026 வெள்ளிக்கிழமை காலை பால்குடம் எடுத்தல், மாலை 6 மணிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 1008 பால்குடம் எடுத்து அருள்மிகு பச்சையம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து ஆராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை 6 மணிக்கு 100க்கும் மேற்பட்ட சுமங்கலிகள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அருள்மிகு பச்சையம்மனுக்கு வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து 8/8/2006 மற்றும் 9/8/2006 ஆகிய 3 நாட்கள் அம்மனுக்கு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த பச்சையம்மன் ஆலயத்தின் குருக்கள் சண்முகம் அவர்கள் பேசும்போது, இந்த 38ஆம் ஆண்டு ஆடி திருவிழா மிக கோலாகலமாகவும் அமைதியாகவும் 1008 பால்குடங்கள் எடுத்து வீதி உலாவாக அருள்மிகு பச்சையம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அருள்மிகு பச்சையம்மன் வேண்டுவோர் நினைத்த காரியங்கள் கைகூடும், சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும், செல்வம் சௌபாக்கியம் உண்டாகும் என கூறினர். தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் 400க்கும் மேற்பட்ட சுமங்கலிகள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் அம்மனை வேண்டி வழிபட்டனர். கேட்ட வரங்களை கொடுப்பவள் அருள்மிகு பச்சையம்மன் என குருக்கள் தெரிவித்தார். அரகர மகாதேவா தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஜெய் பச்சேம்பிகா தேவி மூர்த்திக்கு ஜெய். அன்பார்ந்த பக்த கோடிகளே, நமது ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு ஆடி திருவிழா பெரும் விமர்சையாக நடைபெற உள்ளதால் வெள்ளிக்கிழமை காலை அருள்மிகு புஷ்பா நகரில் எழுந்தருளிருக்கும் நமது பச்சையம்மன் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை காலை 8 மணி அளவில் பால்குட நிகழ்ச்சியும், மாலை 6 மணிக்கு திருவிளக்கு பூஜையும், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு அன்னதானமும், வேண்டுவோர்க்கு வேண்டுவரும் அருள் தருள் ஸ்ரீ மகா பச்சையம்மன் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி அளவில் திருவீதி உலா வண்ண வான வேடிக்கையுடன் நடைபெற உள்ளதால் அனைத்து பக்த கோடிகள் அனைவரும் அம்மன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகா தேவதாபியோ நமோ நமஹா. நமது பச்சையம்மன் ஆலயத்தில் வரும் பக்தர்கள் எல்லோரும் நமது வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தரும் பச்சையம்மன் ஆலயத்தில் இந்த 3 நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதால் அனைத்து பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரகர நம பார்வதி பதயே, அரகர மகாதேவா. நமது பச்சையம்மன் ஆலயத்தில் பால்குட திருவிழா அசலாத்தம்மன் ஆலயத்திலிருந்து திருவீதி உலாவாக வந்தடைந்து நமது பச்சையம்மன் ஆலயத்தில் இந்த பால்குடத்தை அபிஷேகம் செய்து பிரசாதம் வழங்குவது, அபிஷேகம் செய்வது போல் பெரிய நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதால் இந்த பால்குடத்தை அபிஷேகம் செய்து அம்மனை குளிர வைத்து திருவீதி உலாவாக பக்தர்கள் அனைவரும் இந்த பால்குடத்தை எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பாக நிகழ்ச்சியாகும். அதனைத் தொடர்ந்து தீபாராதனை, அருள் பிரசாதம் வழங்குதல், அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் திருவிளக்கு பூஜை, பால்குடம் 550 பால்குடம், 450 திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது.
அனைவரும் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. இந்த நிகழ்வில் தொழிலதிபரும் ஆன்மீக செம்மலுமான ஏ.எம். கணேஷ் அவர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கினார்.